வந்ததுலேருந்து அவர் அதான் சொல்லிட்டு இருக்காப்ல, என்ன எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். சாரி, எனக்கு தெரியாது. மக்கள் ஆதரவு. போன வாரம் இவங்கெல்லாம் பண்ணது வந்து ஒரு ஆக்ஷன் கட்டு மாதிரி தெரிஞ்சது சாம்பார் ஆப் எனக்கு அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க? முதல்ல திவாகரே இதை சொல்லுவார். நானா? என்ன கொடுத்துற நீ? திவாகர் யார்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா? எஸ் சார். உன்னை வெட்டிடுவேன் சார். அங்க போய் நின்று சார், வெட்டிடுவேன் உன்னை. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. நீங்க அந்த திறமையை எப்பயுமே கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க, அது நல்லதுல. எங்கெங்க கேக்குறான் ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. எனக்கும் ரம்யாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல சண்டை வருது சார். என்ன ஏதுனே தெரியாம டக்குன்னு வந்துட்டா உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். ஏதாவது பேசணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வார்த்தையை உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வர்றாரு சார். அந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ணுமே, நம்மளும் இன்வால்வ் ஆகணுமே, ஏதாவது ஃபேவரட் பண்ணுமேன்னு பண்ணார் சார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ரெண்டாவது வந்து இவர் வினோத் சார். யாரு? சார் பேரை கரெக்டா சொல்லு. சாரி சாரி சாரி. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. பிரவீன். பிரவீன் சார். பிரவீனா? ஆமா சார். கிளாப் அடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கமருதீன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த உடனே பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் டக்குனுக்கு பிடிச்சு தள்ளி விட்டா. அப்படி சார் கிரீஸ்டபாவை எப்படி ஓதுச்சே? பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கல சார். இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டு ஹீரோயிசம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 3 பேர் செயல்பட்டாங்க. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. பிசிக்கலா சார், எனக்கு அதை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு. அது என்ன வார்த்தை? காவல்துறை உங்கள் நண்பன் சொல்ல. பிசிக்கலா எமோஷனலா என்னென்ன சொல்லலாமோ அனைத்துமே கமருதீன் யூஸ் பண்றாரு சார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன சொன்னாரு? எனக்கு சின்ன வயசுல லெக்ல அந்த வார்த்தை எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கொச்சப்படுத்தி சொல்றாரு சார். நான் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நீ எல்லாம் டாக்டரா, நீ என்ன அந்த மாதிரி எல்லாம் அதுவுமே எனக்கு சொல்ல அசிங்கமா இருக்கு சார். அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. வேற சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பையன்றனால அதை நான் கண்டுக்கறல. கமருதீன், பிரவீன் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். ஆஸ்பத்திரி பக்கம் வாடி விச ஊசி போட்டு கொல்றவங்க ஏரியா பக்கம் நாய் மாதிரி கடிக்கும். அது ஒரு விஷயத்தை சீரியஸா அட்டாச் பண்ணும்போது அது சிரிச்சிட்டே ரிசீவ் பண்றது எந்த வகையில் நியாயம்? ஏன்டா ஆறுமுகம் கூப்பிடுறாரு பாருங்க. உன் பேர் அது. நான் வந்து அவரு என் மேல ரொம்ப வன்மத்தோட இருக்காரு சார். அது ஏன் தெரியல. இப்போ நீங்க அவர் மேல இல்லையா? நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு போறேன் சார். அவர் பண்றது தான் சார் நான் பண்றேன், மத்தபடி நான் ஜஸ்டிஃபை. அவர் உங்களை தள்ளினாரா? அது நிறைய போறான்டா. வந்து அண்ணன் என்னன்னு பிடிக்கும் போது இப்படி தட்டி விட்டு, என்ன நீ வந்துட்ட, நீ என்ன ஸ்கோர் பண்ண பாக்குறியா, போயா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுறாரு சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். பிஜேபி அவர் வந்து அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் வந்து கை வச்சுட்டேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஆல் த டைம் வந்து பிஜேபி அவரு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நீங்க வந்து என்ன ரீசன் சொன்னாலும் நீங்க பயன்படுத்தின வார்த்தை தப்பு. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தப்பு தான் அது. நீங்க என்னென்ன சொன்னீங்க? மென்டல் சொன்னீங்களா? பைத்தியம்னு சொன்னீங்களா? ஆமா சார். ஏன் பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சார் அது ரொம்ப ஹீட் ஆஃப் த மொமெண்ட் போயிடுச்சு சார். அது கொண்டு போனதுக்கு காரணம் இவர் தான் சார். டேய் டேயா ஆமாண்டா. ஷோக்கு வந்திருக்கோம், இங்க எப்படி நடந்துடும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு ஆக்டர் தானே, நடிக்கிறீங்கல்ல, ஒரு பப்ளிக் ஃபிகர் தானே நீங்க. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க சார். அவரால் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் வந்து அனுபவிக்கிறோம் சார். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? ஆனா அதுக்கு நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு கேட்கறேன் நான். தப்பு தான் சார். அதுக்கு நான் மன்னிப்பு நான் கேட்டுட்டேன் சார். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது திரும்பியும். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். திவாகர், நீங்களும் கண்ட்ரி ஃப்ரூட் சொன்னீங்கல்ல சார், அது எனக்கும் ரம்யாவுக்கும் நடந்தது சார். சொல்றது கேளுங்க சார், கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க. அவர் சொன்னது தப்புனா அப்ப நீங்க பேசுறது தப்பு தானேங்க. நான் ஒரு பட டயலாக் மாதிரி பேசிட்டு கூட்டிக்கிட்டு இருந்தேன் சார். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை சார்? என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் ஐயோ சார், என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா அது ஆவாது சார், அது தப்பு சார். அது கேட்டியா சிவாபி? தவறு எது